ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கலைச்சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கலைச்சொற்கள் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரலாறு பார்க்கலாம். அதாவது கலைச்சொற்கள் வரலாறு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6th வரைக்கும் 12th வரைக்கும் நியூ புக்கு. 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அதுக்கப்புறம் 7th 8th 9th 10th அப்படியே 12th வரைக்கும் வரலாறு பகுதியில், அதாவது ஒவ்வொரு பாடத்தில் 6th வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல இப்போ ஒவ்வொரு பாட முடியவும் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதே 8th அப்புறம் நீங்கள் 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு ஓவராலாக முடியவும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். ஏன்னா 10 மார்க்கு தனியாகவே கலைச்சொற்கள் ஒரு டாபிக் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவும் தமிழில் கலைச்சொற்கள் வரும். ஸோ கலைச்சொற்கள் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, படித்து தான் ஆகணும். அவுட் சோர்ஸ் பெருசாக தேடி கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வேறு வழி இல்லை, ஏன்னா இதில் நிறைய மார்க்கு இதாகும். ஸோ அதனால் கலைச்சொற்கள் வந்து எல்லாமே பார்க்க தான் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறுல 6th 12th வரைக்கும் இருக்க கலைச்சொற்கள் 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6th டைரெக்டாக பார்க்கலாம். 6th ஃபஸ்ட் டேர்ம்ல இருந்தே வரிசைக்கா வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள், ஆன்செஸ்டர் அப்படின்னா முன்னோர்கள், தர்மா அப்படின்றத வந்து தம்மா அப்படின்ட்டு தமிழில் வரும், மோன்மெண்ட் அப்படின்றது நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கல்வெட்டு, ஹிஸ்டோரியன் அப்படின்றது வரலாற்றாசிரியர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னோன்னா கலைச்சொற்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் வச்சா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு புக்லையாக தேடி தேடி படிக்க வந்து டைம் ஆகும். ஏன்னா 6th ஒவ்வொரு லெசனில் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பார்த்து படிக்கணும். 7th 3 டேர்ம்லையும் பார்க்கணும். ஸோ அந்த இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஒரே வீடியோவில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருக்கோ அதுக்கும் சிம்பிளாக ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒவ்வொரு புக்லையாக தேடிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணி எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்து 2வது லெசன் பாருங்கள். 6th டைம் மிஷின் அப்படின்றது கால இயந்திரம், எவால்யூஷன் அப்படின்றது பரிணாம வளர்ச்சி, ப்ரீடேட்டர் அப்படின்றது இறை பிடித்துண்ணி, காலடி சுவடு அப்படின்றது ஃபுட் பிரிண்ட்ஸ், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் அப்படின்றது ஹைட்ஸ், மில்லியன் அப்படின்றத 1 மில்லியன், அதாவது 10 லட்சம். ஓகேவா? அடுத்தது நோமடிக் அப்படின்றத நாடோடின்னு சொல்கிறோம், பார்ட்டர் அப்படின்றத பண்டமாச்சு முறை, ப்ரே அப்படின்றது இறை. இது வந்து 6th செகண்ட் லெசன். அடுத்து 3rd லெசன் பாருங்கள். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றது தொல்பொருள் ஆய்வாளர், எக்ஸ்கவேட் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய், அர்பனைசேஷன் அப்படின்றது நகரமயமாக்கல், பிக்டோகிராப், பிக்சர்னா சித்திரம், ஸோ பிக்டோகிராப் அப்படின்றது சித்திர எழுத்து அல்லது சித்திர குறுக்கெழுத்துன்னு சொல்லலாம். ஸ்டெலைட் அப்படின்னா ஒரு வகையான மாவுக்கல், அதாவது இது ஒரு கல் வகை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஸ்பெண்டில்ஸ் அப்படின்றது நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள், பிட்டுமன் அப்படின்றது நிலக்கல், அதாவது இயற்கை தார், ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது கைத்திறன், டாக்யார்ட் அப்படின்னா என்னன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம், சீல்னா முத்திரை, அதாவது இப்போ ஒரு கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அது வந்து முத்திரை. அடுத்தது பாருங்க, மேரிடைம் ட்ரேட் அப்படின்னா கடல் வர்த்தகம், ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர், பிளெண்டிங் அப்படின்னா கலத்தல், இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, லெஜிட்டிமேட் ப்ரைஸ் அப்படின்னா நியாயமான விலை, ஆன்டிக்வைட்டி அப்படின்னா பழமைத்தன்மை, சோப்ரிக்வேட் அப்படின்னா புனை பெயர், மின்ட் அப்படின்னா நாணயச்சாலை, மோட் அப்படின்னா அகழி. அடுத்தது பாருங்க, எட்டர்னல் அப்படின்னா நிலையான, கைன்ஷிப் அப்படின்னா இரத்த உறவு, பேட்ரியாட்சல் அப்படின்னா தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகம் சொல்லுவோம்ல, அதில் வந்து தந்தை வழி சமூகம். டெய்டி அப்படின்னா ஆண் அல்லது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது. கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்தில். மெட்டலர்ஜி அப்படின்னா உலோகவியல். அடுத்தது பாருங்க, சூப்பர்ஸ்டிட்டியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னா மூட நம்பிக்கைகள், ப்ரிசெப்சர் அப்படின்னா ஆசான், டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு இல்லைன்னா கொள்கை சொல்லலாம், விட்ரஸ் அப்படின்னா நல்லொழுக்கம், சாக்ரெட் புக் அப்படின்னா புனித நூல், ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்னா என்னென்னா ஈரமான சுவர், அதாவது நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம்ல ஃபெரஸ்கோ வகை ஓவியங்கள், அதை தான் இதை சொல்கிறாங்க. ஈரமான சுவரின் மேல் வண்ண கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள். கார்ட்ஸ் அப்படின்னா சடலம், நிர்வாணா அப்படின்னா துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை அடையக்கூடிய நிலை, அதை நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்கள்ல அது. அடுத்தது பாருங்க, எகலிட்டேரியன் அப்படின்னா சமத்துவம். அடுத்தது மோனஸ்ட்ரி அப்படின்னா மடாலயம், தீசிஸ் அப்படின்றது வந்து ஆய்வு நூல். அதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்றது பேரச்சமும் நடுக்கமும். அடுத்தது ஸ்ட்ரோவ் அப்படின்னா கடும் முயற்சி. இதில் அந்த இங்கிலீஷில் இருக்க எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தேவையில்ல, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் அந்த கலைச்சொற்கள் அதுக்கு தமிழில் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. டைனாஸ்டி அப்படின்னா ராஜவம்சம். அதுக்கப்புறம் கமமரேட் அப்படின்னா கௌரவிப்பதற்காக, ராயல் இன்செக்னியா அப்படின்னா அரச சின்னம். அடுத்து பேட்ரோனேஜ் அப்படின்னா ஆதரவு, பிளாசோண்ட் அப்படின்னா வெளிக்காட்டுதல், அக்யூட்டட் அப்படின்னா விடுதலை, பார்ட்ஸ் அப்படின்னா புலவர்கள்,
வேர் ஹவுசஸ் அப்படின்னா சேமிப்பு கிடங்கு. போர்ட்ரைட் இந்த மாதிரி போர்ட்ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, ரீபல்ஸ் அப்படின்னா விரட்டி அடிக்கப்பட்டது. துவார்ட்டர் அப்படின்னா முறியடிக்கப்பட்டது. என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்கிரமிப்புகள். ரினோவேட்டட் அப்படின்னா புதுப்பிக்கப்பட்டது. அசிமுலேட் அப்படின்னா ஒன்றி போதல். ஆடன்ட் அப்படின்னா தீவிர. மேக்னிஃபிஷன்ட் அப்படின்னா அற்புதமான. அடுத்து பாருங்க, என்கிரேவ்ட் அப்படின்னா பொறிக்கப்பட்ட அல்லது செதுக்கிய. ஃபிளாட்டட் அப்படின்னா முகஸ்துதி. கொலாப்ஸ் அப்படின்னா சரிவு. பேத்தட்டிக் அப்படின்னா பரிதாபகரமான. அட்ஹர்ட் டு அப்படின்னா பின்பற்றப்பட்ட. பேஸ்ட்ரோல் லேண்ட் அப்படின்னா மேய்ச்சல் நிலம். போர்ட்ரைட்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது, ஆல்ரெடி பார்த்தோம். டிசோலேட்டட் அப்படின்னா பாலடைந்த. அடுத்தது பாருங்க, ஃபெடட்டரிஸ் அப்படின்னா சிற்றரசர்கள். அம்பாசிடர் அப்படின்னா தூதுவர். கிரானைட் அப்படின்னா கருங்கல். ரேவேஜ் அப்படின்னா சூறையாடிய. டிசன்டான்ஸ் அப்படின்னா வழித்தோன்றல்கள். ரீக்ளைனிங் அப்படின்னா சாய்ந்து இருக்கக்கூடிய. அடுத்தது பாருங்க, குரோனிக்லர் அப்படின்னா வரலாற்று பதிவாளர். அனிமோசிட்டி அப்படின்னா விரோதம் அல்லது பகைமை. டிராவலாக் அப்படின்னா பயண குறிப்புகள். கமமரேஷன் அப்படின்னா நினைவாக. எலாபரேட்லி அப்படின்னா எலாபரேட் பண்ணி சொல்லுவாங்கள்ல, விரிவாக. மைனரேட் அப்படின்னா தூபிகள். ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா களஞ்சியங்கள். போர்ட்ரைட் அப்படின்னா உருவப்படங்கள். காம்பண்டியம் அப்படின்னா தொகுப்பு. சப்ஸ்டாண்டேஜ் அப்படின்னா சான்றுகளுடன் நிரூபித்தல். அடுத்தது சியான் அப்படின்னா வாரிசு அல்லது வழித்தோன்றல். அன்பிரசன்டேட்டட் அப்படின்னா முன்னெப்போதும் இல்லாத. இன்டர்னிசின் அப்படின்னா இரு சாரருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற. போர்ட்ரேச்சர் அப்படின்னா சித்தரிக்கும் கலை. எலகண்ட் அப்படின்னா நேர்த்தியான. மானஸ்டரி அப்படின்னா மடாலயம். கான்ஃபெடரசி அப்படின்னா கூட்டமைப்பு. மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னா திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. எம்பேக்மெண்ட் அப்படின்னா தடுப்பணை. ஆர்டன்ட் அப்படின்னா தீவிரமான. ஃபெடட்டரி அப்படின்னா அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர். அதாவது ஆல்ரெடி சிற்றரசுகள்னு பார்த்தோம்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டு ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் இது வந்தால் இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இல்லைனா அதாவது எப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா மற்ற 3 ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அந்த வேர்டு தெரிலனாலும் அது ரிலேட்டடாக ஓகே இந்த மாதிரினா இது வரும், அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரெஃப்யூஜ் அப்படின்னா புகலிடம். ரெபாசிட்டரி அப்படின்னா கருவூலம். அடுத்தது இம்பெண்டிங் அப்படின்னா எக்கணமும் நடைபெற இருக்கின்ற அல்லது அச்சுறுத்தும் நிலையில் இருக்கின்ற. ஓகேவா. அடுத்தது ஃபெரோசியஸ் அப்படின்னா மூர்க்கமான அல்லது அச்சம் தருகிற வகையில். கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னா சதிகாரர்கள். பேட்ரன் அப்படின்னா புரவலர். பிளண்டர் அப்படின்னா கொள்ளையடி. ப்ரோக்யூர்மெண்ட் அப்படின்னா கொள்முதல். டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு. ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா துண்டு துண்டாக. கவுண்டர்ஃபெயிட் அப்படின்னா போலியான. வெய்விங் அப்படின்னா விலக்களி. அடுத்தது பாருங்க, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு அல்லது மோதல். அசெண்டிங் அப்படின்னா ஏறு வரிசை. நம்ம சொல்லுவோம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் அப்படின்னா ஏறு வரிசை. டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. சப்சீக்வெண்ட்லி அப்படின்னா நிகழ்ச்சிக்கு பிறகு. அடான்ட் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட. பிலேஜிங் அப்படின்னா கொள்ளையடிப்பு. இன்ட்ரிக்யூ அப்படின்னா சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சி. பிரிமோஜெனிட்டர் அப்படின்னா முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை. ஸ்பிளண்டர் அப்படின்னா கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த. அடுத்தது ஃப்ளோரிஷிங் அப்படின்னா செழிக்கும். ப்ரோமினன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம். இன்டெம்னிட்டி அப்படின்னா உத்திரவாதம். எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா போர் பயணம். ப்ரோலாங்ட் அப்படின்னா நீண்ட. சப்டியூட் அப்படின்னா அடக்குதல். ரெபிலியஸ் அப்படின்னா கலகக்கார. பெஸ்டோட் அப்படின்னா மதிப்பளித்தல். ஹெரிடியரி அப்படின்னா பாரம்பரியம். என்டரிங் அப்படின்னா நீடித்த அல்லது நீடித்த காலம். அடுத்தது பாருங்க, ஹைம்ஸ் அப்படின்னா துதிப்பாடல்கள் அல்லது பாசுரங்கள். அடசியஸ்லி அப்படின்னா துணிச்சலான. ஃபோர்ட்ரஸஸ் அப்படின்னா கோட்டை அல்லது அரண். சியோரிட்னி அப்படின்னா மேலாதிக்கம். கான்ஃபரன்மெண்ட் அப்படின்னா வழங்கப்பட்ட. சமண்டட் அப்படின்னா வரவழைக்கப்பட்ட. ஷேட்டர்ட் அப்படின்னா மனம் உடைந்த. அடுத்தது சல்வேஷன் அப்படின்னா நிவர்த்தி அல்லது விமோச்சனம். ஓம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கின்ற. இன்கர்னேஷன் அப்படின்னா அவதாரம். ஹாஸ்டல் அப்படின்னா விரோதமாக, அப்புறம் பகைமையுள்ள அப்படின்னும் சொல்லலாம். ப்ராமினன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முக்கியத்துவம். அட்ஹரண்ட் ஆதரவாளர், பின்பற்றுபவர் சொல்லலாம். ஸ்ட்ரிங்னன்ட் அப்படின்னா கடுமையான, அப்புறம் கெடுபிடியான அந்த மாதிரி சொல்லலாம். உலேமா அப்படின்னா இஸ்லாமிய பேரறிஞர். நம்ம முஸ்லீம் இயக்கங்களில் படிச்சிருப்போம் உலேமாக்கள் அப்படின்ட்டு. உலேமா அப்படின்னா இஸ்லாமிய பேரறிஞர். ஹெர்மிடேஜ் அப்படின்னா ஆசிரமம், அப்புறம் துறவி வாழிடம் அப்படின்னு சொல்லலாம். அகின் அப்படின்னா ஒத்த இயல்புடைய. டேக்கர் அப்படின்னா குத்துவாள் அல்லது குருவாள் அந்த மாதிரி சொல்றது. டிபிக்டிங் அப்படின்னா சித்தரிக்கும், அப்படி இல்லைன்னா விவரமாக விளக்கும் அந்த மாதிரி. டிஸ்பாரிட்டரி அப்படின்னா வேறுபாடு, அப்புறம் சமமற்ற. இண்டிகினஸ் அப்படின்னா சுதேசம் அல்லது உள்நாடு. எப்போச் அப்படின்னா சகாப்தம், அப்படின்னா வரலாற்றின் ஒரு காலகட்டம் சொல்லலாம். சாங்க்டம் அப்படின்னா கருவறை. டிகேடன்ட் அப்படின்றது சீர்கேடான.
எக்ஸம்ப்ளிஃபைட் அப்படின்னா எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. நிச்சயம் அப்படின்னா சிலை வைக்கப்படும் இடம். மோட்டிஃப் அப்படின்றது கலைப்பண்பு கூறு. பவுல்டர் அப்படின்றது பெரிய கற்பாறை, அப்புறம் பாறாங்கல். கான்டெம்பரரிஸ் அப்படின்றது சமகாலத்தை சேர்ந்தவர்கள். ஹர்ன் அப்படின்றது செதுக்கப்பட்ட. பாஸ் ரிலீஃப் அப்படின்றது சுவற்றில் செதுக்கப்படும் சிற்பம். எக்ஸிகியூஷன் அப்படின்றது செயல்திறன், ஒன்றை செய்து முடித்தல் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் எக்ஸிகியூஷன்னா ஒன்றை செய்து முடித்தல். ரிசஸஸ் அப்படின்னா உட்பகுதிகள், அப்படி இல்லைன்னா இடைவெளிகள்னு சொல்லலாம். ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னா பழமை சாராத அல்லது வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு மாறான. கேனன் அப்படின்னா ஒரு விதி அல்லது பொது ஒழுங்கு. அனிமஸ் அப்படின்னா ஒரு மனதாக. ஆசிட்டிக் அப்படின்னா துறவி அல்லது சந்நியாசி. டெரரிரேட் அப்படின்னா சீர்கேடு அல்லது மோசமடை. வெஸ்டிஜஸ் அப்படின்னா தடங்கள், அடையாளங்கள், சுவடுகள். கேவன் அப்படின்றது அடிநில குகை. ஹிலாக் அப்படின்றது சிறு குன்று. ஃபக்கேட் அப்படின்னா கட்டடத்தின் முகப்பு. ஃப்ரெஸ்கோஸ்னா சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள். மியூரல் அப்படின்னா சுவர் ஓவியம். ஃப்ரெஸ்கோக்கும் மியூரலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்னா சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள். மியூரல் அப்படின்றது சுவர் ஓவியம். இம்பெட்டஸ் அப்படின்னா உத்வேகம், அப்புறம் உந்து சக்தின்னு சொல்லலாம். சால்வேஷன் அப்படின்னா ரட்சிப்பு, முக்தி, விமோச்சனம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்கெப்டிக் அப்படின்னா ஐயுறவுவாத அல்லது சமய ஐயுறவாளர் அந்த மாதிரி சொல்லலாம். கிரேவிங்ஸ் அப்படின்றது இப்போ இந்த வேர்டு நிறையா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுகர் கிரேவிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ கிரேவிங் அப்படின்னா அடக்க முடியாத ஆசை அல்லது மிகு விருப்பம். பெர்சிக்யூஷன் அப்படின்னா என்னன்னா துன்புறுத்தல் அல்லது அடக்குமுறை. அடுத்தது பாருங்க, கான்ஃபெரடிசி அப்படின்னா கூட்டமைப்பு. எக்லாஸ்டிக்கல் அப்படின்னா திருச்சபை தொடர்பான. இன்ட்ரஸ்ட் அப்படின்னா ஒப்படைப்பு. ஹாஸ்டிலிட்டினா எதிர்ப்பு. நெகோட்டியேஷன் அப்படின்னா பேச்சுவார்த்தை. பேரமவுண்ட் அப்படின்னா தலையாய. ப்ரீடாமினன்ட் அப்படின்னா மிகுந்த வலிமை. அடுத்தது அப்பரேட்டஸ் அப்படின்னா புதிய அமைப்பு. கிளைமன்ஸ் அப்படின்னா உரிமை கோருபவர். கல்டிவேட்டர்னா விவசாயி. ஸோ ஃபார்மர் மட்டும் கிடையாது, கல்டிவேட்டர் அப்படின்ற சொல்லும் விவசாயியை தான் குறிக்கும். என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது அத்துமீறல். மணி லெண்டர்னா கடன் தருபவர். ப்ரீடாமினன்ட்லி அப்படின்னா முக்கியமாக. டெனன்ஸ் அப்படின்னா குத்தகையாளர் அல்லது குடியிருப்பவர். அடுத்தது பிஹேடட் அப்படின்னா தூக்கிலிடு. பீட்ரைட் அப்படின்னா கொடு. கேட்ரிட்ஜ் அப்படின்னா தோட்டா. ஈவென்ச்சுவலி அப்படின்னா முடிவாக. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா காலாட்படை. ட்ரிபியூட்னா கப்பம். ஸ்வாம்னா அப்பரேட்டஸ் அப்படின்னா புதிய அமைப்பு. கிளைமான்ஸ் அப்படின்னா உரிமை கோருபவர். கல்டிவேட்டர்னா விவசாயி. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா அத்துமீறல். மணி லெண்டர்னா கடன் தருபவர். ப்ரீடாமினன்ட்னா முக்கியமாக. டெனன்ஸ்னா குத்தகைதாரர் அல்லது குடியிருப்பவர். அடுத்தது பாருங்க, மானஸ்டரிஸ் அப்படின்னா புத்த மடாலயங்கள். இலுமினேஷன் அப்படின்றது ஒளியூட்டல். மத்ராசா அப்படின்றது இஸ்லாமிய பாடசாலை. ஓரியண்டல் அப்படின்னா கீழ் திசைக்குரிய. ஆங்கிலிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஆங்கில கோட்பாட்டுவாதிகள். டிசமினேஷன் அப்படின்னா பரப்புதல். அடுத்தது இன்க்ரெடிபிள் அப்படின்னா நம்ப முடியாத, இன்க்ரெடிபிளான விஷயம், என்னால் நம்ப முடியாத விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இண்டிகினஸ் அப்படின்னா உள்நாட்டு. ஆக்சலரேஷன்னா விரைவுபடுத்துதல். ஸ்வதேசி அப்படின்னா உள்நாட்டு, நம்ம சுதேசின்னு படிச்சிருப்போம். ஸோ உள்நாட்டு உற்பத்தி பொருள். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர். ரிட்ரோக்ரெஷன் அப்படின்னா பின்னோக்கி செல்லுதல். கேண்டோன்மெண்ட் அப்படின்னா இராணுவ குடியிருப்புகள். அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாதல். முனிசிபாலிட்டினா நகராட்சி. டயாட்சி அப்படின்னா இரட்டையாட்சி. கிறிஸ்டன் அப்படின்னா பெயரிடப்பட்டது. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். சாமிண்டர் அப்படின்னா பெருநிலக்கிழார். இமன்சிபேஷன் அப்படின்னா விடுதலை. என்லைட்மென்ட் அப்படின்னா அறிவொளி. பாலிகமி அப்படின்றது பலதார மனம். ரீஃபார்மர் அப்படின்றது சீர்திருத்தவாதி. அடுத்தது பாருங்க, எக்ஸ்கவேஷன்னா அகழாய்வு. என்ஸ்லேவேட் அப்படின்னா அடிமைப்படுத்தப்படுதல். சப்ஜகேஷன் அப்படின்னா அதுவும் அடிமைப்படுத்துதல் தான். ரிட்டைனர்ஸ் அப்படின்னா அடியாட்கள். ரிலிம் அப்படின்னா அதிகார எல்லை. பியூரஸ்ரி அப்படின்னா அதிகாரத்துவம். மியூரசி அப்படின்னா அதிகாரத்துவம். அனினேட் அப்படின்னா அந்நியப்படுத்து. ஸ்டேட்னா அரசு. பேஸ்டியன் அப்படின்னா அரண். ஹெரசி அப்படின்னா அவைதிகம். ஏஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னா அழகியல் தன்மை. அனிஹிலேஷன் அப்படின்னா அழித்தொழித்தல். இன்க்விசிட்டிவ் அப்படின்னா அறியும் ஆர்வமுள்ள. கோக்னிஷன் அப்படின்னா அறிவாற்றல். ரிமிட்டிட்டன்ஸ் அப்படின்னா அனுப்பிய பணம். ப்ரொபோனன்ஸ்னா ஆதரவாளர்கள். கியூனிஃபார்ம்னா ஆப்பு வடிவ எழுத்து. நம்ம கியூனிஃபார்ம் கல்வெட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்போம்ல. ஸோ கியூனிஃபார்ம் அப்படின்னா ஆப்பு வடிவ எழுத்து. வாட்டர் ஷெட் அப்படின்னா வாட்டர் படுகை, ஆற்றுப்படுகை. மெசோலித்திக் அப்படின்னா நம்ம இடைக்கற் காலம் தெரியும். அயன் ஏஜ் அப்படின்னா இரும்பு காலம். ஜெனோசைட் அப்படின்னா இனப்படுகொலை. ஃபுட் கேதர் அப்படின்னா உணவு சேகரிப்பவர். டிஃபேக்டோ அப்படின்றது உள்வாங்கு. அசிமுலேட் அப்படின்னா உரைக்கிணறு. பெனிட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லுவோம்ல, ஊடுருவுதல். ட்ரிக்டு அப்படின்னா ஏமாற்றப்பட்ட. இம்போவரிஷ்மெண்ட் அப்படின்னா ஏழ்மையாக்கு. இல்லஸ்ட்ரியஸ் அப்படின்னா ஒப்பற்ற. கமமரேட் அப்படின்னா என்னன்னா ஒரு நபர் அல்லது நிகழ்வு நினைவாக கொண்டாடு. ஃப்ளாகிங் அப்படின்னா கசையடி கொடுத்தல். ஆன்ஸ்லாட் அப்படின்னா கடும் தாக்குதல். அப்சர்வன்சஸ் அப்படின்னா கடைபிடிக்கப்படுபவை.
என்சைக்ளோபீடியா அப்படின்னா கலைக்களஞ்சியம். ஸ்டோன் ஏஜ்னா கற்காலம். எப்போச்சுனா காலம். ஸ்கேர்ஸ் அப்படின்னா கிடைப்பெருமை அல்லது பற்றாக்குறை. ஹெர்தன் அப்படின்னா கிறிஸ்தவர் அல்லாதவர். சாக்ரமெண்ட்ஸ் அப்படின்னா கிறிஸ்தவ மத சடங்குகள். சீஃப்டாம் அப்படின்னா குடித்தலைமை முறை. அடுத்து பாருங்க, ஸ்டிரப் அப்படின்னா குதிரையோட்டி காலை வைத்ததற்குரிய வளையம். அதாவது இந்த குதிரை ஓட்டுறவங்க அவங்க கால் வைக்கிறதுக்கு ஒரு வளையம் மாதிரி ரிங் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதான் அந்த ஸ்டிரப். டெர்மாயில் அப்படின்னா குழப்பம். அக்ளமரேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு. மெர்சன்டரி அப்படின்னா கூலிப்படை. கிராஃப்ட்னா கைவினை தொழில். மார்டிடோம் அப்படின்னா கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்தல். வில்லேஜ் அப்படின்னா கொள்ளையடி. இன்டர்டிக்ட் அப்படின்னா சமய சடங்குகளை தடை செய். கேட்டல் அப்படின்னா சர்வாதீன கூட்டமைப்பு. எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்னா சான்றுகள் அடிப்படையில் பெற்ற தரவுகள். பேண்ட் அப்படின்றது சிறுகுழு. ஒலிகாட்சி அப்படின்னா சிறுகுழு ஆட்சி. டெரகோட்டா அப்படின்றது சுடுமண் சிற்பம் அல்லது பொம்மைகள். டைனமிசம் அப்படின்றது செயல் ஆற்றல். ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா செய்பொருள். சேடில் ஆலிகட்சி அப்படின்றது வந்து செல்வர்களின் குழு ஆட்சி. சேடில் அப்படின்றது சேனம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தலையீடு. குலாட்டின் அப்படின்றது தலையை வெட்டும் இயந்திரம். இன்கர்சன்ஸ் அப்படின்றது வந்து திடீர் தாக்குதல் அல்லது திடீர் படையெடுப்பு. எக்ஸ்கிளஸ்டியல் அப்படின்னா திருச்சபை சார்ந்த, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வெஹமெண்ட் அப்படின்னா தீவிர அல்லது உணர்ச்சி வேகம் இல்லை. பெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்னா தேச மொழிகள். குரானிக்கலி அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற. கான்காமிட்டன்ட் அப்படின்ட்டுனா தொடர்ந்து வரக்கூடிய. பேலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா தொல் மானுடவியல். ஆர்கியாலஜினா தொல்லியல். பேலியோ ஆந்த்ரோலாஜிஸ்ட் அப்படின்னா தொல்லுயிரியலாளர். என்டர்பிரினரியல் கிளாஸ் அப்படின்னா தொழில் முனைவோர் வர்க்கம். எபிடமிக் அப்படின்னா தொற்று நோய். அர்பனைசேஷன் நகரமயமாக்கம். சிவிலைசேஷன்னா நாகரிகம். எம்பசி அப்படின்னா நாட்டு தூதுவரின் அலுவலகம். அடுத்தது ஃபெடரலிசம் அப்படின்னா நிலப்பிரபுத்துவம். அடுத்து ரிப்பீல்ட் அப்படின்னா நீக்கப்பட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட. மைக்ரோலித்திஸ் அப்படின்னா நுண்கற்கருவிகள். பில்லியன் அப்படின்றது 100 கோடி. ஆன்டோகனைஸ் அப்படின்றது பகைத்துக்கொள். மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்றது பண்பாட்டு பொருட்கள். ரீலைனிங்கிஷ் வாலண்டரி அப்படின்னா பதவி பொறுப்பை துற அல்லது கைவிடு. மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஜீனாலஜி அப்படின்னா பரம்பரை வரலாறு வம்சவெளி. அடுத்தது பாருங்க, பரவலாக்கல் அப்படின்னா ப்ரோலிஃபரேஷன். பழங்கற்காலம் அப்படின்னா பேலியோலித்திக். ட்ரைப்னா பழங்குடி. டியூலேஜ்னா பாதுகாப்பு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பாவ மன்னிப்பு. பியூர்கேட்டரி அப்படின்னா பாவம் போக்கப்படும் இடம். ஏசெட்டிக் அப்படின்னா பிரம்மச்சாரியம். நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். மைக்ரன்ஸ் அப்படின்னா புலம்பெயர்ந்தோர் அல்லது இடம்பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்லலாம். அபார்ஜினல் அப்படின்னா பூர்வகுடிகள். பிஃபோர் காமன் எரா அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன், அதாவது கிமு. காமன் எரா அப்படின்னா பொது ஆண்டு கிபி. எம்போஸ்ட் அப்படின்னா பொறித்த. இன்ஃபேடல் அப்படின்னா மத நம்பிக்கையற்ற. எக்ஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னா மத நீக்கம். வேண்டலிசம் அப்படின்னா மரபு சின்னங்களை அழிக்கும் அழிவு வேலை. இன்ஸ்பைரிங் அப்படின்னா மலைப்பு தருகிற. அஃபோர்ட் அப்படின்னா முடியாத. அதுக்கப்புறம் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அப்படின்னா முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள். எம்பலிஷ் பண்ண அப்படின்னா மெருகூட்டுறது. பர்ஸ்னல் லைஃப் அப்படின்னா மேய்ச்சல் நில வாழ்க்கை. சுசரிட்டி அப்படின்னா மேலாண்மை. ஏர்லி ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாற்றிற்கு முந்தைய காலம். எம்போர்டியம் அப்படின்னா வர்த்தக ஸ்தலம். டாக்மேட்டிக் அப்படின்னா வரட்டு சித்தாந்த பிடிப்பு. எம்போவரிஸ்ட் அப்படின்னா வறிய நிலைக்கு ஆளாக்கப்பட்ட. அக்யூடக்ட் அப்படின்னா வாய்க்கால். ரீபல்ஸ்னா விரட்டியடி. கமெண்டரிஸ் அப்படின்னா விளக்க உரை. பிரான்ஸ் ஏஜ்னா வெங்கல காலம். மொலாசஸ் அப்படின்னா வெள்ளப்பாகு. டிஸ்கஸ்டட் அப்படின்னா வெறுப்படைதல். ஃபார்மிங் சொசைட்டினா வேளாண் சமுதாயம். அடுத்தது பாருங்க, மோனோபாலினா முச்சுரிமை. டிவஸ்டேட்டிங் அப்படின்னா பேரழிவு. ஜிங்கோயிசம்னா கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று. செவனிசம் அப்படின்னா அதிதீவிர பற்று. ஜெர்மானிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது வந்து குல்டோ. ரீபல்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், விரட்டி அடிப்பது அல்லது எதிரியை விரட்டி அடித்தல். டார்பிடோ அப்படின்னா மூழ்கடி. போர்ஜியோஸ் அப்படின்னா முதலாளித்துவம். இன்டெலிஜென்ஸ்டியா அப்படின்னா அறிவுஜீவிகள், நுண்ணறிவாளர்கள்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சாலிடாரிட்டி அப்படின்னா ஒற்றுமை உணர்வு. பொது காயத்திற்கான ஆதரவு. ஸ்லம்ப் அப்படின்னா விலை வீழ்ச்சி அல்லது சரிவுன்னு சொல்லலாம். பேங்க்ரப்டிசி அப்படின்னா திவால் அல்லது பேங்க் வந்து திவால் ஆயிட்டுன்னு சொல்லுவோம்ல, கடன் தீர்க்க முடியாத நிலை. டிவேல்யூவேஷன் அப்படின்னா பண மதிப்பு குறைதல். அடுத்தது பாருங்க, இன்டிமிடேஷன் அப்படின்னா மிரட்டல், அச்சுறுத்தல். போல்ஸ்டர் அப்படின்னா வலுப்படுத்தின. டிமாரலைஸ்ட் அப்படின்னா மன தளர்ச்சி அடைதல், நம்பிக்கை இழத்தல். மேனிப்புலேட் அப்படின்னா கெட்டிக்காரத்தனமாய் அல்லது சூழ்ச்சியாய் கையாளு. அனலிங் அப்படின்னா செல்லாததாக்கல் அல்லது ரத்து செய்தல். அடுத்தது டிவெஸ்டினேஷன் அல்லது ஹவாக் அப்படின்னா பேரழிவு. பிலிரிஜென்ட் அப்படின்னா போர் நாட்டம். ரீசர்ஜென்ட் அப்படின்னா மீண்டு எழுகிற. ரீபேரட்டேஷன்ஸ் அப்படின்னா இழப்பீடுகள். ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னா போர் தளவாடங்கள். கான்ஸ்கிரிப்டட் அப்படின்னா கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்ட. ஸ்லாஃப்டர் அப்படின்னா வதைத்து கொள்ளுதல். ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா பல்கி பெருகுதல். கெட்டோஸ் அப்படின்னா குடிசை தொகுதி. வீட்டோ அப்படின்னா வீட்டோ அதிகாரம், நம்ம குடியரசுத் தலைவர் படிச்சிருப்போம்ல, மறுப்பானை அல்லது எதிர்வாக்கு. ஆம்பிட் அப்படின்னா வரம்பு அல்லது எல்லை. ஸ்கோரேஜ் அப்படின்னா மீளா துயரம். ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா கடுமையான.
அடுத்தது பாருங்க, ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னா பகையுணர்வு கொண்ட, ரிகில் அவுட்னா நழுவுதல், அசென்ஷன் அப்படின்னா வளர்ச்சி அல்லது உயர்வு, டிஸ்இல்யூஷன்ட் அப்படின்னா திருப்தியா சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அப்ஸ்டைனிங் அப்படின்னா விலகி இருத்தல் அல்லது ஒதுங்கி இருத்தல், எம்பிட்டர் அப்படின்னா வெறுப்புணர்ச்சி அப்படி இல்லைன்னா கசப்புணர்வு, இன்கேப்சிட்டேட்டட் அப்படின்னா என்னன்னா திறனற்றதாக்குதல் அல்லது ஒரு கெப்பாசிட்டினா எனக்கு அதுக்கு தகுதி இருக்குது, இன்கெப்பாசிட்டினா தகுதி இல்லை அந்த மாதிரி. ஸோ இன்கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னா திறனற்றதாக்குதல் அல்லது முடமாக்குதல். அதுக்கப்புறம் பாக்டீரியாலஜிக்கல் வெப்பன்ஸ்னால் நுண்ணுயிரியல் ஆயுதங்கள். அடுத்தது பாருங்கள், அலீட் அப்படின்னா சொல்லப்படும், எஸ்டாக்டிக் அப்படின்னா பரவசமான, வால்யூமினஸ் அப்படின்னா அதிக பரிணாமம் உள்ள, ரிட்டரேட்டட் அப்படின்னா வலியுறுத்துதல், ஐடோலாட்ரி அப்படின்னா உருவ வழிபாடு, ட்ராக்ட் அப்படின்னா சிறுநூல், ரிவலேஷன் அப்படின்னா திருவெளிப்பாடு, ப்ரோட்டேஜ் அப்படின்னா பிறர் ஆதரவில் இருப்பவர், அக்ராண்டிஸ்மெண்ட் அப்படின்னா செல்வாக்கை வளர்த்தல் அல்லது ஆக்கிரமிப்பு செய்தல்னு சொல்லலாம், டிஃபியன்ட் அப்படின்னா பணியை மறுக்கும், ட்ரான்குவலிட்டி அப்படின்னா அமைதி, ட்ரெஷரி அப்படின்னா வஞ்சித்தல், அலசியஸ் அப்படின்னா பயமச்ச அல்லது துணிவை மிக்க, அல்டிமேட்டம் அப்படின்னா இறுதி எச்சரிக்கை, பவுண்ட்ரி அப்படின்னா கொடை, காக்கெட் அப்படின்றது தொப்பியை அணி செய்யும் குஞ்சம், அதுக்கப்புறம் காக்னிசன்ஸ் அப்படின்னா கவனம், ட்ரவுன்ஸ் அப்படின்னா தோற்கடி, இன்டென்ட் அப்படின்றது சிறைப்படுத்துதல், ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னா நினைத்ததை நிறைவேற்ற போடப்பட்ட திட்டம், கிளான்ஸ்டைன் அப்படின்றது ரகசிய, ரிஸ்டோரேட்டிவ் அப்படின்றது மீட்கின்ற, சப்லெட்டிங் அப்படின்னா கீழ்குத்தகைக்கு விடுதல் அப்படி இல்லைனா உள்குத்தகைக்கு விடுதல்னு சொல்லலாம், இகலிட்டேரியன் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் சமமான, கோயர்சிவ் அப்படின்றது பழுக்கட்டாயமாக, எக்ஸார்ஷன் அப்படின்றது தாக்குதல் மூலம் பணம் அல்லது பொருள் பறித்தல், டிஸ்கிரண்டல்ட் அப்படின்னா நிறைவில்லாத அல்லது திருப்தியற்ற, அப்சிமல் அப்படின்னா மிக மோசமான அப்படி இல்லைனா படு பாதாளமான அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சத்தியாகிரக அப்படின்றது அறப்போர் அல்லது சத்தியாகிரகம், காந்திஜி வழியில், கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அப்படின்னா அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுபவர், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா சாதி கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுகின்ற, அடுத்து எக்ஸ்கார்ட் அப்படின்னா வற்புறுத்து அல்லது நற்செயலுக்கேவு, கம்யூனலிசம் அப்படின்னா வகுப்புவாதம், டாமினேஷன் அப்படின்றது தன்னாட்சி உரிமையுடைய குடியேற்ற நாடு, எலக்ட்ரோரேட் அப்படின்னா வாக்காளர் தொகுதி, அல்டிமேட்டம் அப்படின்னா கடைசி அறிவிப்பு அல்லது இறுதி எச்சரிக்கை, அலினேஷன் அப்படின்னா தனிமைப்படுத்துதல், கான்ஸ்பிரசி அப்படின்னா கூட்டு சதி செய்தல் அல்லது சதி திட்டம், அடுத்தது ஹெஜிமோனி அப்படின்னா மேலாதிக்கம், ஆப்னாக்சியஸ் அப்படின்னா விரும்பத்தகாத அல்லது வெறுக்கப்படுகிற, கான்சென்சஸ் அப்படின்னா கருத்து ஒருமைப்பாடு இல்லைன்னா முழு இசைவுன்னு சொல்லலாம், ஹைப்போக்ரிசி அப்படின்னா பாசாங்கு அப்படி இல்லைன்னா போலிமை, செடிட்டியஸ் அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான, டிமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா பொது ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி. அடுத்தது பாருங்க, பிக்கெட் அப்படின்னா மறியல், பாய்காட் அப்படின்னா புறக்கணி, ப்ரூட்டல் அட்டாக் அப்படின்னா கொடுமை மிக்க அல்லது இரக்கமற்ற அட்டாக்னு சொல்லலாம். ஸோ ப்ரூட்டல் அப்படின்றது கொடுமை மிக்க அல்லது இரக்கமற்ற, பேட்ரியாட்டிக் அப்படின்னா நாட்டுப்பற்று, ரெப்ரசன் அப்படின்னா அடக்குமுறை. அடுத்தது பாருங்க, எவன்ஜெலிக்கல் அப்படின்னா சுவிசேஷர்கள் அல்லது நற்செய்தியாளர்கள் சொல்லலாம், ஹேஜிமோனி அப்படின்றது மேலாதிக்கம், ரீசர்ஜன்ஸ் அப்படின்னா எழுச்சி, அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியலாளர்கள், மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட, ஏற்க அப்படின்னா எரிச்சல் ஊட்டும், டீபங்கிங் அப்படின்னா ஒழித்து கட்டும், ட்ரவுன்ஸ் அப்படின்றது படு தோல்வியுற செய்தல், கிரிட்டிக்கிங் அப்படின்னா விமர்சிப்பது, இன்கர்டிட்ஸ் அப்படின்னா அநீதியான, பிசோடினியம் அப்படின்னா புனைப்பெயர், ரீகிறிஸ்டன்ட் அப்படின்னா பெயரிடப்பட்டு. அடுத்தது பாருங்க, அக்கௌண்டபிள் அப்படின்னா பொறுப்புள்ள, அக்லரேஷன் அப்படின்னா பிற பண்பாடு, அக்கல்ச்சுரேஷன் அப்படின்றது பிற பண்பாடு ஏற்றல், அக்யூமுலேட்டட் அப்படின்னா சேர்த்த, அக்ரிமோனியஸ் அப்படின்னா கசப்பான, அடியூஸ்ட் அப்படின்னா சான்றாக காண்பித்தல், அட்வர்சரி அப்படின்னா விரோதி, அட்சஸ் அப்படின்றது மர கைப்பிடி கொண்ட ஒளி போன்ற கருவி, அகேட் அப்படின்றது வந்து உயர் வகை கல், அக்னோட்டிசம் அப்படின்றது கடவுள் பற்றி அக்கறையற்றவர், அதுக்கப்புறம் அலிஜியன்ஸ் அப்படின்றது விசுவாசம், அமல்கமேட் அப்படின்றது இணை, அனதிமா அப்படின்றது வெறுக்க தகுந்ததாக, அன்ஆயின்மெண்ட் அப்படின்றது வந்து உயர் பதவியில் அமர்த்தும் போது செய்யப்படும் சடங்கு, ஆன்டிதீட்டிக்கல் அப்படின்றது வந்து முரண்பட்ட, அஸ்கிரைப்ட் அப்படின்றது வந்து சார்ந்தது, பாட் அப்படின்னா பாணர் அதாவது புலவர்கள் சொல்லுவோம்ல அதை பாடுன்னு சொல்லுவாங்க, பீலிட்டில் அப்படின்றது சிறுமைப்படுத்துதல், பிலிஜரண்ட் பாலிசி அப்படின்னா தீவிரமாக போரிடும் கொள்கை, பிக்ஷு அப்படின்னா பௌத்த துறவி, பூட்டினா போரின் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டவை, பிரீச் அப்படின்னா மீறு, பஸ்ட்லிங் அப்படின்னா பரபரப்பான, கார்னலியன் அப்படின்னா கார்னிலியன் மணி நம்ம படிச்சிருப்போம், அணிகலன்களில் பதிக்கும் சிவப்பு நிற கல்வகை, சீடட் அப்படின்றது விட்டு கொடுத்தல், செமினிசம் அப்படின்றது வந்து குறுகிய நோக்குடைய தேசவாதம், சர்க்கா அப்படின்றது ஏறத்தாழ,
அடுத்தது காக்கெட் அப்படின்றது தொப்பியின் மீது பதவியை குறிக்கும் ரிப்பன் அல்லது துணி கொஞ்சம். கோஎர்ஷியன் அப்படின்றது கட்டாயப்படுத்துதல். காஃபர் அப்படின்றது கருவூலம். கொலிஷன்னா மோதல். கமமரேஷன் அப்படின்னா கொண்டாட்டம். கான்க்ளெக்டரி அப்படின்றது இணக்கத்தை ஏற்கும். கான்க்ளோமரேட்டட் அப்படின்றது கூழாங்கற்கள் மற்றும் சரளை கற்களால் ஆன பாறை. கொனடேஷன் அப்படின்றது அர்த்தம் அல்லது பொருள். கான்சென்சஸ் அப்படின்றது கருத்தொருமித்த. கான்ஸ்பிரேசி அப்படின்னா கூட்டுச்சதி. கான்டெம்ப்ளேட்டிங் அப்படின்னா சிந்தனை செய்தல். கான்டெம்ப்டிபிள் அப்படின்னா வெறுக்கத்தக்க. கண்டிங்னன்ட் அப்படின்னா இராணுவ பிரிவு. கொராபரேட் அப்படின்னா உறுதிப்படுத்து. குபோலஸ் அப்படின்னா கோபுர வடிவ குவிமாடம். டாண்டிங் அப்படின்றது ஊக்கம், இழக்கத்தக்க. கண்டன குரல் எழுப்பு அப்படின்னா டிக்ரை. டிவஸ்டேட்டட் அப்படின்னா அழிந்து போதல். டிவோர்ட் அப்படின்னா விழுங்குதல். டிசென்ஷன் அப்படின்னா கருத்து வேற்றுமை. டோப் அப்படின்றது இரு நதிகளுக்கு இடையில் காணப்படும் செழுமையான நிலப்பகுதி. டிராகோனியன் அப்படின்னா கொடுமையான. எக்லசியாஸ்டிக்கல் ஹெட் அப்படின்னா திருச்சபை தலைவர். எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா பேரானந்த அல்லது அனுபூதி நிலை. எடிஃபைஸ் அப்படின்னா கட்டடம் அல்லது மாளிகை. எலூட் அப்படின்னா தப்பிச்சல். அடுத்தது பாருங்க, எமனேட்டிங் அப்படின்னா வெளிவருகின்ற. எம்பலிஸ்டுனா அழகுபடுத்தி. எம்பேத்தட்டிக் அப்படின்னா மற்றவர் உணர்வினை மதித்தல். என்டோரஸ்மெண்ட்னா ஒப்புதல். என்ஷூர்ட் அப்படின்னா பின்பு ஏற்பட்ட. எபித்திட் அப்படின்னா அடைமொழி. எஃபானிமஸ் அப்படின்னா பெயருக்குரிய. ஏஸ்டோரிக் அப்படின்னா மெய்யறிவு உள்ளவர்களுக்காக. எஸ்போஷிங் அப்படின்னா ஆதரித்தல். எவசிவ்னஸ் அப்படின்னா தட்டி கழிக்கின்ற. எக்ஸல்டட் அப்படின்னா உயர்ந்த. எக்ஸார்பிட்டன்ட் அப்படின்னா மிகவும் அதிகமான. எக்ஸ்ட்ரால் அப்படின்னா புகழ்கின்ற. எக்ஸ்டபரன்ஸ் அப்படின்னா உயிர்ப்பு மிக்க. எரோடேட் அப்படின்னா புலமை மிக்க. ஃபக்கேனா முகப்பு. ஃபாரியர்னா குதிரைக்கு ஆடுமடிப்பவர். ஃபேட்வானா இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலான தீர்வு. ஹெரிட்டரிஸ் அப்படின்னா சிற்றரசர்கள், அப்படி இல்லைன்னா நிலப்பிரபுத்துவ முறைப்படி உருவாக்கப்பட்ட சிற்றரசர்கள். ஃப்ளின்ட்லாக் அப்படின்னா கற்பொறி மூலம் இயங்கும் துப்பாக்கி. ஃபார்சேக்கிங் அப்படின்னா கைவிடப்பட்டதற்காக. ஃப்ராக்கல்ட்டி அப்படின்னா சிக்கனமான. கேரிசன் அப்படின்றது கோட்டை காவற்படை. கேசல் அப்படின்றது உலவகை அழகிய மான். ஜீனியாலஜி அப்படின்றது வம்சாவளி அல்லது குடிவழி. காப்லெட் அப்படின்றது கோப்பை. திருத்தொண்டர் வாழ்க்கை வரலாறு பற்றிய புராணங்களை வந்து கேஜியோகிராஃபிக்கல்னு சொல்கிறோம். ஹெஜ்மோனி அப்படின்றது மேலாதிக்கம். ஹெரட்டிக்ஸ் அப்படின்றது வைதிகத்திற்கு எதிரான. ஹெரட்டடாக்ஸ் அப்படின்னா அவைதிக. ஹேர்ன் அப்படின்னா செதுக்கப்பட்ட. ஹோமோஜெனிட்டினா ஓரினத்தன்மை. ஐகோனோக்ளாஸ்ட் அப்படின்னா உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர். இமோலேட் அப்படின்னா தீப்பாய்தல். இம்ப்ரெக்னபிள் அப்படின்னா தகர்க்க முடியாத. இன்சென்ட் அப்படின்னா இடையறாத. இன்சிட்டிங் அப்படின்னா தூண்டும். இன்கர்ஷன் அப்படின்றது ஊடுருவல். இன்ஜெனிட்டி அப்படின்னா புத்தி கூர்மை. இன்கார்ட்ஸ் அப்படின்னா உலோக வார்ப்பிருப்பு காட்டி. இன்பர்சனன்ஸ் அப்படின்னா செயல்படுத்தும் விதமாக. இன்செக்னியா அப்படின்னா சிறப்புரிமை சின்னம். இன்சரெக்ஷன் அப்படின்னா கிளர்ச்சி. இன்டெரகம் அப்படின்னா இடைப்படு காலம். இன்ட்ரிக்யூ அப்படின்னா சூழ்ச்சி அல்லது சதி. இன்ட்யூட்டிவ் அப்படின்னா உள்ளுணர்வு. இன்வெஸ்டிச்சர் அப்படின்னா சடங்குகள் செய்து பதவியில் அமர்த்துதல். இன்வின்சிபிலிட்டி அப்படின்னா வெல்ல முடியாத. இருக்கு அப்படின்னா தொல்லைக்கு ஆளான. ஜாஸ்பர் அப்படின்றது மஞ்சள், சிவப்பு, பழுப்பு நிறம் கொண்ட கல் வகை. அக்வர் அப்படின்னா மர ஆபரண பொருட்கள். லெகும் அப்படின்றது லெகும் வகை தாவரங்கள் சொல்லுவோம்ல, அவரை வகையை சேர்ந்த ஒரு தாவர குடும்ப வகை. லென்டில் அப்படின்னா துவரை வகை. லெவன்ட் அப்படின்னா கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதி. லெக்சிகோ கிராப்பர் அப்படின்னா அகராதி தயாரிப்பவர். லீனேஜ் அப்படின்னா பரம்பரை. மெட்டமோர்போசிஸ் அப்படின்னா உருமாற்றம். மேக்னம் ஓபஸ் அப்படின்னா தலை சிறந்த கலைப்படிப்பு. மேனோவரிங் அப்படின்னா சூழ்ச்சி. மெர்கான்டில் அப்படின்றது வணிகம் சார்ந்த. மோட்னா அகலி. அடுத்தது பாருங்க, மென்டனெசோ அப்படின்னா அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. மியூனிஃபிசன்ஸ் அப்படின்னா கொடை அல்லது வல்லன்மை அப்படின்னு சொல்லலாம். நிகேட் அப்படின்றது செயல்படாததாக்கு. நிலகை அப்படின்னா சிறு கொம்புடைய மான் வகை. நோமன் கிளாச்சர் அப்படின்னா பொருட்களின் பெயரிடும் முறை. நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா நாணயங்கள் பற்றி படிப்பது. ஆப்லேஷன் அப்படின்றது காணிக்கை அப்படி இல்லைன்னா ஆகுதி. அப்னாசியஸ் அப்படின்னா கோபமூட்டும். பேரமவுண்ட் அப்படின்னா ஒப்புயர் வச்ச. பேரலைஸ் அப்படின்றது பேச்சுவார்த்தை நடத்துதல். பேட்ரோனைஸ் அப்படின்னா ஆதரி. பெடகாஜி அப்படின்றது கற்பிக்கும் கலை. பெர்பெச்சுவல் அப்படின்னா எப்போதும் நிலைத்திருக்கும். பெர்வேட் அப்படின்றது பரவு. பெர்வசிவ்னஸ் அப்படின்னா எங்கும் நிறைந்ததாக அல்லது நீக்கமர நிறைந்ததாக. பிளேஜ் அப்படின்னா சூறையாடுதல். எதிர்வாதம் அப்படின்னா பாலிமிக்ஸ். அடுத்து பொலிட்டிக்கல் டர்மைல் அப்படின்னா அரசியல் அமைதியின்மை. ப்ரிசெப்டர் அப்படின்னா ஆசிரியர் அல்லது ஆசான் அல்லது குரு. ப்ரீமினன்ட் அப்படின்னா புகழ் வாய்ந்த. ப்ரீஎம்ட் அப்படின்னா நடப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துவது. ப்ரீமான்ஜென்டியர் அப்படின்னா மூத்த மகனுக்கு மட்டுமே வாரிசுரிமை அப்படின்ற கோட்பாடு. ப்ரோலிஃபரேட்டட் அப்படின்னா பல்கி பெருகி. ப்ரோசெலைட்டிங்ஸிங் அப்படின்னா மதமாற்ற முயற்சி. ப்ரோட்டாகோனிஸ்ட் அப்படின்னா முன்னெடுப்பவர். ப்ரோட்ராக்டட் அப்படின்னா நெடிய. ஃபினிட்டிவ் அப்படின்னா தண்டிக்கிற. குவாட்ஸ் அப்படின்னா பல்நிறம் கொண்ட விலை குறைந்த மாணிக்கம். குயின்கானியல் அப்படின்னா 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிகழும். ரேவேஜ் அப்படின்னா சூறையாடு. அடுத்தது ரான்சாக் அப்படின்னா சூறையாடு தான், அதுவும். ரேவேஜ் அப்படின்றது சேதப்படுத்து. ரெக்கான் அப்படின்றது கணக்கிடு. ரிஃப்ரைன்னா தவிர. ரீலர் அப்படின்றது வந்து சிட்டர்கள் நூல் நூற்பவர். ரெலண்டல்ஸ் அப்படின்னா விட்டு கொடுக்காத. ரீவாம்ப்ட் அப்படின்னா திருத்தி அமைக்கப்பட்ட. ஸ்கால்பல் அப்படின்னா அறுவை கத்தி. ஸ்கெப்டர்சம் அப்படின்னா அவநம்பிக்கை. ஸ்கின்ஸ் அப்படின்னா பிளவு. ஸ்கஃபல் அப்படின்னா சண்டை. ஷிப் ரைட் அப்படின்னா கப்பல் கட்டுபவர். ஷர்ன் அப்படின்னா தவிர.
ஸ்கெப்டிடிசம் அப்படின்னா ஐயம் அல்லது அவநம்பிக்கை. ஸ்லைன் அப்படின்னா கொல். ஸ்மூத்தர் அப்படின்றது நசுக்கு அல்லது அடக்கு. சாலிட்டாரிட்டி அப்படின்னா ஒற்றுமை. நீண்ட மூக்குடைய பாத்திரத்தை வந்து ஸ்பவுட்டட் வெசல்னு சொல்லலாம். ஸ்க்ரூவபிள் அப்படின்னா சச்சரவு. ஸ்டாண்டர்ட்னா கைவிடப்பட்ட. ஸ்டாட்டிஃபைடு அப்படின்னா வர்க்க அடிப்படையில் அமைக்கப்பட்ட. சப்ளைமேட் அப்படின்னா புனிதமாக்கு அல்லது விழுமியதாக்கு. கலாச்சார பரிமாற்றம் அப்படின்னா சின்க்ரெட்டிசம். அடுத்து துரோகத்தனமான நம்பிக்கை மோசம் செய்கிற அப்படின்னா ட்ரைட்டோரஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரெச்சோரஸ் அப்படின்னா துரோக. ட்ரங்கேட்டட் அப்படின்னா எண்ணிக்கை குறைந்த. வேன்குனிஸ்ட் அப்படின்னா வெல்லப்பட்ட. வெனேட்ரட் அப்படின்னா வழங்குதற்குரிய. விசியஸ் சர்க்கிள் அப்படின்னா தொடர் சிக்கல். ஓலி அப்படின்றது பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு. வாட்ச் அப்படின்றது உறுதிப்படுத்து. அடுத்தது பாருங்க, லெசர் ஃபெயர் அப்படின்னா தடையில்லா வாணிக கொள்கை. அமிலிட்ரேட் அப்படின்னா சீராக்கு அல்லது மேன்மையாக்கு. இன்டென்டட் லேபர் அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா கீழ்த்திசை நாடுகளின் மொழி பண்பாடு வரலாறு கற்றவர். ஆங்கிலிசிட்ஸ் அப்படின்னா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவர். ப்ரோலிசலிட்டிசிங் அப்படின்னா மத மாற்றும் முயற்சி. பாலிதேசிசம் அப்படின்னா பல தெய்வ நம்பிக்கை. பாலின்னு வந்தாலே பல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்னாகுலர் அப்படின்றது சுதேச மொழி. ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா உட்கட்சி பூசல். இன்டெலிஜென்ஸ்யா அப்படின்னா அறிவுஜீவிகள் அல்லது கற்றறிந்தோர். அனல்மெண்ட் அப்படின்னா நீக்கம், ஒழிப்பு, ரத்து செய்தல். சுதேசி அப்படின்றது தனது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள். வாலிகர்னா புறக்கணிப்பு. ட்ரம்விரேட் அப்படின்னு ட்ரயம்விரேட்ன்றது முப்பெரும் தலைவர்கள். செடிட்டியஸ் அப்படின்னா அரசுக்கு எதிராக, அப்படி இல்லைன்னா ஆட்சி எதிர்ப்பு. பனிடேட்டிவ் டேக்ஸ் அப்படின்னா தண்டனை வரி. டிராகானிக் அப்படின்னா கடுமையான அல்லது கொடுமையான. கான்டிங்கன்ட் அப்படின்னா காவலர் அல்லது இராணுவ பிரிவு. கன்ஸ்பிரசி அப்படின்னா ரகசிய கூட்டம் அல்லது சதித்திட்டம். மாடரேட் அப்படின்னா மிதவாத தேசியவாதி. நைட்வுட் அப்படின்னா வீர திருத்தகை பட்டம். இந்த நைட்வுட் பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் இந்த இதெல்லாம் திறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ட் அப்படின்னா தீவிர தேசியவாதம். மெமரண்டம் அப்படின்றது குறிப்பானை. இமிக்ரெண்ட் அப்படின்றது குடிபுகுபவர். அடுத்து விங்டிக்டிவ்ஸ்னஸ் அப்படின்னா பழிவாங்கும் எண்ணம். டைரானி அப்படின்றது கொடுங்கோன்மை அல்லது வல்லாட்சி. டயர்ச்சி அப்படின்றது இரட்டையாட்சி. ஹெரர்சிக்கல் அப்படின்னா படிநிலை அல்லது வர்க்க படிநிலை. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேய கோட்பாடு. மோனோபோலி அப்படின்னா ஏகபோக உரிமை. கார்டல் அப்படின்னா கடையெடுப்பு. மார்டியல் அப்படின்னா போர்க்குணம் வாய்ந்த. அம்யூனிஷன் அப்படின்னா வெடிப்பொருட்கள். விசிபேரஸ் அப்படின்னா பிளவு உண்டாக்குகின்ற. அடுத்து கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை கொள்கை. போல்ஷ்விக் அப்படின்னா வலிமையின் மூலம் உடனடியாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கருத்துடையவர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள். கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னா பொருளாதார பெருமந்தம். ரேடியலிசம் அப்படின்னா புரட்சிகர கோட்பாடு. டிராகோனியன் அப்படின்னா கடுமையான. சிவில் லிபர்ட்டிஸ்னா சிவில் உரிமைகள். கம்யூனலிசம்னா வகுப்புவாதம். நேஷனலிசம்னா தேசியம் அல்லது நாட்டுப்பற்று. டிவைட் அண்ட் ரூல்னா பிரித்தாளும் ஆட்சி. ரிவியூலிசம் அப்படின்னா மீட்புவாதம். இம்பரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம். ஜிஸ்யா அப்படின்றது ஜிஸ்யா வரி சொல்லுவோம்ல, இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் மீது செலுத்திய வரி. சாரியாட் அப்படின்றது இஸ்லாமிய சட்டமுறை. கம்யூனல் அவார்டுனா வகுப்புவாத தீர்ப்பு. டாமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து தன்னாட்சி அந்தஸ்து. ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னா அச்சு நாடுகள். போர் கைதிகள் அப்படின்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார். பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிவினை. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அரசமைப்பு. அனாமலிஸ் அப்படின்றது முரண்பாடுகள். டீமோகிராஃபிக் அப்படின்னா மக்கள் தொகை. டெமோகிராஃபிக் அப்படின்றது மக்கள் தொகை சார்ந்த. சிம்பாலிக் அப்படின்னா அடையாளமாக அல்லது ஒரு குறியீடாக அப்படின்னு சொல்றது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய சபை. அட்டானமஸ் அப்படின்னா தன்னாட்சி அதிகாரம் கொண்ட. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்னா நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா சுதேச அரசுகள். ப்ரிவி பர்ஸ் அப்படின்னா மன்னர் மானியம். லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழிவாரி. சோசியலிசம் அப்படின்னா சமதர்ம கோட்பாடுகள். மறு கட்டுமானம் அப்படின்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆங்கிலேய அரசின் நில வருவாய் வசூலிக்கும் ஒரு முறை அப்படின்னா சானிட்டரி சிஸ்டம். குத்தகை அப்படின்றது டெனன்சி. லெஜிஸ்லேஷன் அப்படின்றது சட்டம் இயற்றுதல். லேண்ட் செல்லிங் அப்படின்னா நில உச்சவரம்பு. பப்ளிக் செக்டர்னா பொதுத்துறை. லிட்ரஸினா எழுத்தறிவு. அடுத்தது ஸ்கெப்டிசம் அப்படின்னா சமய நம்பிக்கையின்மை அல்லது எதிலும் அவநம்பிக்கையாக இருத்தல். எக்ஸம் அப்படின்னா வெறுப்பு தருகிற அல்லது தொந்தரவு ஊட்டுகிற. ஆன்டோகோனிஸ் அப்படின்னா பகைத்து கொள்வது அல்லது விரோதமூட்டுவது. போலிஷ் அப்படின்னா போலந்து நாட்டையோ அதன் மக்களையோ அதன் மொழியையோ குறிப்பிடுவது தான் போலிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெரசி அப்படின்னா மதங்களுக்கு எதிரான கொள்கை. இம்பரிசம் அப்படின்னா அறிவனைத்தும் அனுபவத்தால் பெறப்படுபவை எனும் கோட்பாடு. டெமோக்ரேஷன் அப்படின்னா வரையறை, அப்படி இல்லைன்னா எல்லை பிரிவினை. ரிட்டலைட் அப்படின்னா பதிலடி கொடு அல்லது பழிவாங்கு. சூப்பர் சீட் அப்படின்னா ஒருவரிடத்தில் மற்றொருவரை அமர்த்து அல்லது தள்ளி வைன்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள், லுக்ரேட்டிவ் அப்படின்னா லாபகரமான.
அல்லது லாபகரமான அப்படி இல்லைன்னா ஆதாயம் அளிக்கிறன்னு சொல்லலாம். ரிசர்வ் அப்படின்றது ஒப்புக்கொள்ள மறு அப்படி இல்லைன்னா பொறுப்பை தட்டிக்களி. கான்ஃபிஸ்கேஷன் அப்படின்னா பறிமுதல். ஸ்கிசம் அப்படின்னா திருச்சபை உட்பிரிவு அதாவது பிரிவினை குழுன்னு சொல்லலாம். ரீகான்சிலேஷன் அப்படின்னா சமரசப்படுத்துதல் அப்படி இல்லைன்னா ஒத்துப்போதல். அட்ஹரன்ஸ் அப்படின்னா பின்பற்றுதல் இல்லைன்னா கடைபிடித்தல். டியோசிஸ் அப்படின்னா மறை மாவட்டம். கேட்டிசம் அப்படின்னா சமயத்துறை வினாவிடை ஏடு. ரீகன்டேஷன் அப்படின்னா திரும்ப பெறல். இன்கானிசேஷன் அப்படின்னா நீதி விசாரணை. எக்லஸ்டிக்கல் அப்படின்னா கிறிஸ்தவ திருச்சபை சார்ந்த. அடுத்தது வந்து டர்புலண்ட் அப்படின்னா கொந்தளிப்பான அப்படி இல்லைன்னா கிளர்த்து எழுகிற. அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா துணிவான சாகங்கள். நிறைய அட்வென்ச்சரான விஷயம்லாம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னா என்னென்னா சாகசங்கள், துணிவான சாகசங்கள். டிரான்ஸ்லாண்டிக் அப்படின்னா அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால். புரிட்டன்ஸ் அப்படின்றது 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் கோட்பாட்டிலும் வழிபாட்டிலும் எளிமை வேண்டுமென கோரிய ஆங்கில ப்ராட்டஸ்டன்ட்டுகள் அல்லது தூய நெறியினர். எக்ஸ்டிப்ரேட் அப்படின்னா முற்றிலும் அழி அப்படி இல்லைன்னா நீர்மூலமாக்கு. மாஸ்கர் அப்படின்னா படுகொலை. பை ப்ராடக்ட் அப்படின்னா துணை உற்பத்தி பொருள் அல்லது துணை விளைபொருள். ரீப்ளிகா அப்படின்றது நகல் அல்லது பிரதி. ஸ்டேட்டஸ் கியோ அப்படின்னா முன்பிருந்த நிலை. பர்ஜியாலிஸ் அப்படின்னா நடுத்தர வகுப்பினர் அல்லது உற்பத்தி காரணிகளையும் சமூகத்தின் பெரும்பான்மையான செல்வத்தையும் தங்களிடம் கொண்டுள்ள முதலாளி வர்க்கம். அடுத்தது பாருங்க டர்மாயில் அப்படின்னா குழப்பம் அல்லது கலவரம். அப்படின்றது குழப்பம் அல்லது கலவரம். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஃபாஸ்டர்னா வளர்த்தல். எக்ஸைல் அப்படின்னா நாடு கடத்துது அப்படி இல்லைன்னா நாடு கடத்தல் அந்த மாதிரி சொல்லலாம். டெஸ்பாட்டிகலி அப்படின்னா எதேச்சதிகாரமாக அல்லது சர்வாதிகாரமாக. டினமெண்ட் அப்படின்னா வசிப்பிடம். அபோமினபிளி அப்படின்னா மிகவும் வெறுக்கத்தக. அன்ரேடல்ட் அப்படின்னா அடக்கி வைக்கப்படாத அல்லது தடையற்ற. அன்ஸ்க்ரோபோலஸ் அப்படின்னா கொள்கை இல்லாத அப்படி இல்லைன்னா பழிப்பாவங்களுக்கு அஞ்சாத. பிஸ்கோலோக்ரட் அப்படின்னா இயற்கை முறை அரைசாட்சி வேண்டும் என்பவர். டினோன்ஸ் அப்படின்னா கண்டனம் தெரிவி அப்படி இல்லைன்னா நிராகரி. யுட்டோபியா அப்படின்னா கற்பனை உலகு. டாக்மா அப்படின்றது சமய கொள்கை அப்படி இல்லைன்னா அரசியல் கோட்பாடு. என்விசேஜ் அப்படின்றது எதிர்நோக்கு. ரீகோர்ஸ் அப்படின்றது மாற்று அல்லது விருப்பேற்பு. ஆன்டகானிசம் அப்படின்னா முரண்பாடு அல்லது குரோதம். அதுக்கப்புறம் ப்ரோஃபெசி அப்படின்றது முன்னறிவித்தல் அல்லது தீர்க்க தரிசனம். சஃப்ரேஜ் அப்படின்னா வாக்குரிமை. இன்டிமிடேஷன் அப்படின்னா அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல். இன்செப்ஷன் அப்படின்னா கிளர்ச்சி அல்லது கலகம். அப்டிகேட் அப்படின்னா பதவி, அரியணை போன்றவற்றை துற. ஸ்வார்ண்ட் அப்படின்னா திரளாக நுழை. ரிட்டலைட் அப்படின்னா பதிலடி கொடு. பிளெபிஸ்லைட் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு. ஃப்ரண்ட் அப்படின்னா தாக்குதலின் முழு வலிமை. ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா பெருக்கம் அப்படி இல்லைன்னா பல்கி பெருகுதல். ஆன்ஸ்லாட் அப்படின்னா கடுமையான திடீர் தாக்குதல். மெர்கன்டலிசம் அப்படின்னா வணிகவாதம். அம்னிடேஷன் அப்படின்னா பேரழிவை ஏற்படுத்தும் வெடிபொருட்கள். டிராவலர் அப்படின்னா மீன்பிடி படகு. அமிஸ்டேஸ் அப்படின்னா தற்காலிக போர் நிறுத்தம். கன்வெனன்ட் அப்படின்னா சட்ட ஒப்பந்தம். செர்ஃப் அப்படின்னா பண்ணையால். அவான்மீபிள் அப்படின்னா வெறுக்கத்தக்க. புரோட்டலரைட் அப்படின்னா பாட்டாளி வர்க்கம். அன்ஆர்ச்சிசம் அப்படின்னா அரசு அல்லாத கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படும் சமுதாயத்தில் நம்பிக்கை. அப்டிகேஷன் அப்படின்னா பதவி துறத்தல். கான்ஃபிஸ்கேஷன் அப்படின்னா பறிமுதல் செய்தல். கட்ஜல் அப்படின்றது குண்டாந்தடி. அடுத்தது ஜாக்போட் அப்படின்றது முழங்கால் வரை இருக்கும் காலனி. லோட்டிக் அப்படின்றது பித்து பிடித்த. அனலிங் அப்படின்றது ரத்து செய்தல் அப்படி இல்லைன்னா ஒழித்தல். அடுத்தது பாருங்க ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து போரில் தோற்ற மற்றொரு நாட்டிற்கு அல்லது அது ஏற்படுத்திய சேதத்திற்காக வழங்கப்படும் இழப்பீட்டு தொகை தான் ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா ராணுவ ஆட்கள் மற்றும் ஆயுத குறைப்பு. பிரீச் அப்படின்னா உடன்படிக்கையை மீறுவது. சமாதானப்படுத்துதல் அப்படின்னா அப்பஸ்மெண்ட். எவகேஷன் அப்படின்னா ஓர் இடத்திலிருந்து வெளியேறுதல். எம்பால்டன் அப்படின்னா ஊக்கம் கொள்ள செய்தல் அப்படி இல்லைன்னா துணி ஊட்டல். கான்ட்ரசேஷன் கேம்ப் அப்படின்னா சித்திரவதை முகாம். விண்டிக்டிவ் அப்படின்னா பழிவாங்கும் இயல்புடைய. பிலிகிரண்ட் அப்படின்னா போரிடுகிற அல்லது மூர்க்கத்தனமான. அடுத்தது அன்பிரேசன்டன்ட் அப்படின்னா முன்னெப்போதும் இல்லாத அப்படின்னா முன் சம்பவிக்காத. கல் அப்படின்னா அடக்கு அல்லது ஒடுக்கு. இன்டெம்னிட்டி அப்படின்னா போரில் தோற்றவர் மீது கோரப்படும் இழப்பீட்டு தொகை. க்ரூ அப்படின்னா கப்பல் அல்லது விமான பயணியர் குழு. ட்ரெசச்சரில்கை அப்படின்னா நம்பிக்கை துரோகமாய். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வெளிப்பாடு. லங்கிஷ் அப்படின்னா தளர்வடை அப்படி இல்லைன்னா செயலிழு. தவிர்க்க அல்லது தட்டி கழிக்க தந்திரம் செய்தல் அப்படின்னா டாஜ். பெர்சுவேட் அப்படின்னா விவாதத்தின் மூலம் இணங்க செய்தல். செய்ஷர் அப்படின்னா பறிமுதல் செய்தல், கைப்பற்றுதல். அவ்வளோதான் காய்ஸ். கலைச்சொற்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஒரே வேர்டு வந்து நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நல்லா. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்காகவாவது இது யூஸ் ஆகும். ஏன்னா கலைச்சொற்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் ஒரு ப்ரூட்டல் அட்டாக் இப்போ இந்த வேர்டை ஒரு 2-3 டைம் கேட்கும்போது ப்ரூட்டல் அப்படின்னா இது ஒரு அட்டாக் அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு புக்காக தேடி தேடி படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ
ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோவில் நான் கம்பைன் பண்ணி எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு இப்போ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸுக்கு கலைச்சொற்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதையும் கவர் பண்ணி போடலாம். பாலிட்டி அண்டு ஜியாகிரஃபி அப்புறம் எக்கனாமிக்ஸ் எது வேணும் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா நான் 6லேருந்து 12th வரைக்கும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.